புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து டிவிலையோ இல்லைன்னா ஏதாவது விஷயம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து அப்படியே விட்டுட்டு லாக் பண்ணாமல் வந்துட்டாங்கன்னா ஏன் தண்ணியை வீணாக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வீணாக்காத அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாராவது ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்களோ நமக்கு பிடிச்சவங்களோ நம்மளை வந்து ஒரு விஷயத்தை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா காயப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா டோன்ட் ஹர்ட் அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஒரு விஷயத்த பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னா பீதி அடையாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பீதி அடையாதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்டு யாராவது ஒரு விஷயத்த நினச்சி வருத்தமாக இருக்காங்க அப்படின்னா வருத்தப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வருத்தப்படாதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் அப்செட் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாராவது வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா தொந்தரவு செய்யாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் போதர் அப்படின்னு சொல்லலாம். நாம் ஏதாவது ஒரு வீட்டில் நம்ம ரூம்லேயே ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை யாராவது மாற்றுறாங்க ஒரு பொருளை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா மாற்றாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா டோன்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா இனி தவறு செய்யாதே, அதாவது இந்த தவறை நீ செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தவறு செய்யாதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினச்சி கோவப்படாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கோபப்படாதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா டோன்ட் பி ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தாராங்க இல்லைனா இன்றைக்கி வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க அன்றைக்கி வரல, அவங்க வராமல் ஏமாற்றிட்டாங்க, கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஏமாத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா டோன்ட் பி டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உணர்ச்சி வசப்படாதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பி எமோஷனல் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பாரு நீ பொய் சொல்லிகிட்டே தான் இருப்ப, பொய் சொல்லாத இல்லைனா பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா டோன்ட் லை அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற புக்ஸையோ இல்லை இம்பார்ட்டண்டான நோட்ஸையோ வந்து யாராவது கிழிக்கிறாங்க இல்லை குழந்தைங்க கிழிக்கிறாங்க அப்படின்னா ஏன் கிழிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா டோன்ட் டியர் அப்படின்னு சொல்லலாம். யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த விஷயத்த நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ விட்டு விடாதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பப்ளிக் பிளேஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நீ துப்பாத, எச்சில் துப்பாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ துப்பாதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஸ்பிட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சி நீ கவலைப்படாதே, ஸோ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் worry அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு இந்த மீட்டிங் இருக்குது மறக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த விஷயம் இருக்குது இங்கே போகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு மறக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மறக்காதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சோகமாக இருக்காதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பி சேட் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து பதட்டமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பதட்டப்படாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பி நர்வஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.